ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு கிரியேட் யுவர் ஓன் N8N. N8N எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஆட்டோமேஷன் பண்றதுக்காக ஒரு இது. அந்த ஆட்டோமேஷனை எப்படி நம்மளோட ஓன் இதா கிரியேட் பண்ணணும்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வித் வித் ஜஸ்ட் சிங்கிள் ப்ராம்ப்ட் போதும். ஓகேவா? அந்த ப்ராம்ப்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து போறேன். நீங்க அதை பார்த்து இங்க இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுக்குது. நீங்க இன்னும் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ChatGPT கிட்டே அதை போட்டு எனக்கு இன்னும் அப்டேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே அப்டேட் பண்ணி கொடு. ஓகேவா? இந்த இதுல நம்ம என்ன, நான் ஆல்ரெடி 2 வெப்சைட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு கிளாட்லயும், இன்னொன்று ரிப்பிள். ரெண்டுல எது ஓவராலா ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் கிளாட்ல இருக்கிறது தான் இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லாகின் பண்ணி ஜஸ்ட் பாருங்க. இது என்னோட ஹரிகோலி, இது என்னோட மெயில் ஐடி. அப்படியே ஒரு வந்துருச்சு, ஏமா வந்துருச்சு. ஓகேவா? இதுல என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஏன் நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்? இந்த வீடியோல இல்ல, நம்ம இந்த இதுல பண்ண போறது இல்ல. நம்ம இது வச்சு எப்படி ஒரு ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஓபி அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோ அது கிரியேட் பண்ணிடலாம். இதை வச்சு மட்டுமே நம்ம இதுல என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு தான் இதுல பார்க்க போறோம். எவ்வளவு அமேசிங்கா ஏஐ கிரியேட் பண்ணுது அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஓகேவா? நீங்க ஏதோ படிக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இதை பாருங்க. பார்த்து உங்களோட இதை என்னென்ன ஏஐக்கான் என்னென்ன பண்ணும், நம்ம வச்சு என்னென்ன ஏஐ வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் இதை வச்சு ஏஐ வச்சு தான் பண்ணேன். எனக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே தெரியாது இதை பத்தி அப்படின்ட்டு கூட வச்சுக்கோங்க. ஆனா ஏஐ வச்சு நான் அதை ஃபுல்லா கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 இதுல கிரியேட் பண்ணியிருக்கேன். அது 2ல எது அமேசிங்கா இருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போறோம் இதுல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா வெப் ஹுக் ட்ரிகர்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, பாத் எப்படி வரணும், இப்படிதான் வரும். போஸ்டா, கெட்டா, டெலி. ஃபர்ஸ்ட் ஒர்க் புக் ட்ரிகர். அது எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்போ எக்ஸ்டர்னல் ஆப் ஆர் வெப்சைட்ல இருந்து ஈவெண்ட் ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இதுதான். ஓகேவா? இதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க. இப்போ கமெண்ட் போடுறாங்கல்ல. சரி, இப்போ நான் ஒரு ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்றேன்னா அது ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக ஒரு இது நடக்கும். அதுதான் இந்த இது. ஓகேவா? அடுத்து ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். இது ஏபிஐக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெக்வஸ்ட் இப்போ சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு டேட்டா ஃபெச் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இமெயில் சென்டர். இமெயில் சென்டர்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இமெயில் சென்டர்னா என்னது? ஆட்டோமேட்டிக்கா இமெயில் சென்ட் பண்றது. எனக்கு இது யாரா பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. இது எதுக்குன்னா வச்சுக்கோ, இது எதுக்கு டிலே அண்ட் டைமர்னா எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான், இப்போ ஒரு மெயில் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அது சென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றோம். அடுத்து கண்டிஷனல். கண்டிஷனல் எதுக்கு யூஸ் பண்றோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். இஃப் எல்ஸ் கண்டிஷனே வச்சுக்கோங்களேன். இந்த இதெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல இருந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி எதுல வேணாலும். கண்டிஷனல்னா இஃப் எல்ஸ். இதுல இருந்து இமெயில் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட்னா ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேவா? இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். அப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னா இமெயில் சென்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்றோம். அப்புறம் பைத்தான் கோடு. இந்த இதுல ஒரு சிம்பிள் கோட் போட்டுருணும். அந்த கோட் டிஃபால்ட்டா எல்லா ப்ராசஸ்க்குமே அதே தான் யூஸ் பண்ணும். இப்போ டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ்க்கு, டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ்க்குனா குறிப்பிட்ட அல்காரிதம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக வேணா இந்த ஆட்டோமேஷன் இந்த பைத்தான் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஐ ப்ரீ ப்ராசஸிங்.
இதுல வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம்னா வச்சுக்கோ, அந்த ஏஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டு, அது என்ன மாடல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிளாடு சொனட் 4 2025 0514 இந்த மாடல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ப்ராம்ப்ட் இதுல இருந்து கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அது வந்து என்ன அந்த ஏஐ வந்து என்ன வேலை பண்ணணும் இதுல ப்ராம்ப்ட் ஓகேவா. இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து எக்ஸல் ஃபைல்ல இருந்து எனக்கு சிஎஸ்வி ஃபைல் மாத்தி கொடு அப்படின்ட்டு சொல்றதுக்காக இந்த யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேஷன் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஆட்டோமேஷன் இல்லைன்னா ஓபின்னு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு ஆட்டோமேஷன் ரெடி பண்ணிடலாம். ஓகேவா. இந்த இதை மட்டும் வச்சு நான் வந்து வேற எதுவுமே யூஸ் பண்ணுவேன். இந்த இதை மட்டும் வச்சு இது பண்ணுவோம். ஓகேவா. அடுத்து வந்து ரிப்பீட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து இதுல வந்து யூசர் நேம் வந்து இருக்கு. இதுல பாஸ்வேர்ட் நான் சைன் அப் கொடுத்துடணும். ஓகேவா. புதுசா ரிஜிஸ்டர் பண்றது. Automate your life, simplify your life. Username already exists. சும்மா ஒன்று போட்டுக்கிட்டேன். ஓகேவா. இதுல வந்து டேட்டா அனாலிசிஸ் இன்னும் முன்னாடி இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் 2 இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புதுசா ஒரு கிரியேட் நியூ இது கொடுக்குறேன். இதுல வந்து பேர் கொடுத்துக்கலாம். டேட்டா மாஸ்டர்னு கொடுக்குறேன். ஓகேவா. டிஸ்கிரிப்ஷன் எதுவும் போடல. ஜஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. இந்த இதுல வந்து நம்ம வந்து எப்பயுமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா. ட்ரிகர் பாயிண்ட் அப்புறம் ஆட் ஆக்ஷன். ஆட் ஆக்ஷன்ல இந்த இதுல வந்து நம்ம என்னென்ன ஆக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆக்ஷன்ல இந்த ஆக்ஷன் மூலியமாவே நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகேவா. இங்க இது வந்துச்சு. இதை வந்து வேணா மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதுல வேணா பிளஸ் பண்ணிக்கலாம். இதுல வேணா லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கலாம்னா எதுவும் மாறாது இல்லை. திடீர்னு நம்ம திடீர்னு இப்படி கூட நவுத்திடுவோம், அப்படி கூட நவுத்திடுவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்து லாக்ன்ற ஒரு இதுதான் ஒர்க் ஃப்ளோ. இந்த இதுல இருந்து இதுக்கு போகும். ஓகேவா. லைன் நல்லா இருக்குல்ல. எஸ், இதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அது சின்ன ஓவர்வியூ மட்டும் இப்போ கொடுத்துறேன். இப்போ நீங்க கமெண்ட் நிறைய பேர் கமெண்ட் ஒரு 10 கமெண்ட் மட்டும் வந்துச்சுன்னா கூட நான் வந்து அடுத்த இதுக்கு பண்றேன். ஓகேவா. 10 கமெண்ட். ஓகேவா. 10 கமெண்ட் வந்து நம்ம டார்கெட்டா வச்சுக்கலாம். ஏதாவது 10 கமெண்ட் வந்து பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம். ஓகே. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.